வணக்கங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பக்கத்தில் கூடுத்தாக்குன்ற கிராமத்தில் இருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா மேம்பாலம் பணி நடந்துருக்கு. இந்த பணி ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இந்த வழியாக தான் பெங்களூருக்கும் சிஎம்சிக்கும் இங்கே பார்த்துருக்க சிஎம்சிக்கும் நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதை வரவிடாத அளவுக்கு இங்கே தண்ணி தேங்கி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃப்ரிட்ஜ் ஆரம்பிச்சதுலேருந்து தண்ணி தேங்குற வழியை தண்ணி போக விடாமல் அது மேலேயே பாலம் அமைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை முதல்ல ஏற்படுது. தண்ணியை முதல்ல அகற்றணும். இரண்டாவது, மாற்று வழி அமைச்சிருக்கணும். இவங்க மாற்று வழி அமைக்காமையே இந்த அளவுக்கு வேலையை பண்ணிட்டுருக்காங்க. இது பண்ணுறதுனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நேற்று பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏறத்தாழ ஒரு 10 பேர் விழுந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இந்த டிராஃபிக் தீரணும்னா உடனடியாக தண்ணி போட்டு வழி பார்க்கணும். இந்த ஃப்ரிட்ஜு சீக்கிரத்தில் செயல் பண்ணுங்க. இதுதான் எங்கள் கோரிக்கை. அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே வாலாஜாவில் அடுக்குமாறு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே அடுக்குமாறு தான் இருக்குது, அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா ஆம்புலன்ஸ் எடுத்து போகிறாங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு வழியே இல்லைங்க. ஏற்றால காலையில் ஸ்டார்ட் பண்ணால் 9 மணி நேரம் ஆகுது போகிறதுக்கு. அதுக்குள்ளே உயிர் போகிற நிலைமையே ஏற்படுது. இது விரைந்து முடிக்கணும். ஏன்னா அப்படி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, உயிரோடு விளையாடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி இந்த சாலையை சீக்கிரம் பண்ணி எடுக்கணும். இந்த ஃப்ரிட்ஜு சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாதாங்க இங்கே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த நீர்நிலையை அகற்றத்துக்கு, நீர்நிலத்தை தண்ணி வடிகிறதுக்கு, வடிகால் பண்ணுறதுக்கு வழி செய்து கொடுக்கணுங்க. அது நேற்று 6 மணி, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது டிராஃபிக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி ஆகுது. இப்போ கூட டிராஃபிக்கு குறையவே இல்லை. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்குது. இப்போ தயவு பண்ணி இதை சீக்கிரம் அரசு அதிகாரிகளோ அரசாங்கமும் சேர்ந்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் யாரும் நான் கேட்டுக்கோங்க. இந்த பக்கம் போகிறதுக்கு கிராஸ் பண்ண முடியல. இந்த பக்கம் ஒரு 10 வில்லேஜ் இருக்குது. அந்த 10 வில்லேஜ்லேருந்து ஒரு மருத்துவமனைக்கு போக முடியல, ஒரு மெடிக்கல் ஷாப் போக முடியல, ஒரு உணவு வாங்க முடியல, ஒரு மளிகை ஐட்டம் வாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி வடிகாலில் சீக்கிரம் வடிச்சிடணும். இந்த ஃப்ரிட்ஜை சீக்கிரம் முடிக்கணும். இதுக்கு அரசோ அரசாங்கமோ பொறுப்பேற்று சீக்கிரம் செய்யணுங்க.